அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கங்கள். வாங்க ஜோதிடம் பார்க்கலாம். நடந்து முடிந்த காலம், நடந்து கொண்டு இருக்கக்கூடியது, நடக்கப் போகிறது அனைத்தையும் ஆணிவேர் அக்குவேராக தெள்ளத் தெளிவாக கணித்து தரப்படும். வாங்க இன்றைக்கு புஜங்கத்தின் ஒரு சில பகுதிகளை பார்ப்போம். முதலாவது பகுதிகள்: என்றும் இளமை எழிலன் எனினும் இடர மாமலைக்கே இடராவன். குன்றும் என்றும் இளமை எழிலன் எனினும் இடர மாமலைக்கே இடராவன். துன்றும் கரிமா முகத்தோன் எனினும் சிம்ம முகழ்ச்சிவன் மகிழ் நேயன். நன்றே நாடி இந்திரன் பிரமன் நாடித் தேடும் கணேசன் என்னும் ஒன்றே எனக்கு சுபம் தருவும் அதுவும் மங்கள மூர்த்தமதே. பாகம் 1. பாகம் 2: சொல்லுமறியேன் சுதியறியேன் சொற்கள் சுமக்கும் பொருள் அறியேன். சொல்லைச் சொல்லும் மிதியறியேன் தோய்ந்து சொல்ல நான் அறியேன். எல்லையில்லா ஞான மொழி இதயம் அமர்த்து அறுமுகமாய் சொல்லை வல்ல மெய்ப்பருக்கும் தோற்றம் கண்டேன் சுடர் கண்டேன். பாகம் 3: மயில் மீது ஆர்த்தி உயர்வாக்கிற் புகுந்து மனதை கவர்ந்த உடலான் பயிலோர்கள் உள்ள குகைக்கோயில் தங்கி பார்ப்பவர் தெய்வமானான். உயிராகும் மறையின் ஒளியாகி நின்று உலகைப் புறக்கும் பொறுமான் கைலாய மேவும் அரணாரின் செல்வக் கந்தன் பதம் பணுகுவோம். இது 3வது பாகம். இந்த 3 பாகத்தினுடைய சங்கதி என்னவென்னா A to Z. உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன தேவை இல்லையோ, தேவை இருக்கிறது பூராம் கிடைக்கும், தேவை இல்லாத பூராம் அகலும். வெளியே செல்லக்கூடியது கெட்டது, உள்ளே வரக்கூடியது நல்லது. இந்த 2மே அதில் அடங்கிவிட்டது. ஆகையினால் இந்த 3 தாரக மந்திர சொல்லையும் பாராயணம் செய்து திரும்ப 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 கேட்டீர்களானால் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யமும் கிடைக்கும். காலையில் ஒரு முறை, இரவு ஒரு முறை, இதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை 48 நாள் சரியாக கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இது ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. ஆதிசங்கரருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது சுவாமி தன்னுடைய கனவில் இதனை செய்தால் இது நடக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் திருச்செந்தூரில் போய் ஆழ்கடலில் உள்ள நீரில் விபூதி தரித்து ஊசிய மறுகணமே அவருக்கு வந்த நோய் தீராத நோய் துண்டக்கானம் துணியக்கானம்னு போய்விட்டது. அதற்கு நன்றிக்கடனாக 33 பாகம் கொண்ட புஜங்கத்தை சமர்ப்பித்துள்ளார் ஆதிசங்கரர். இதை கண்டவர், படித்தவர், கேட்டவர், பகிர்ந்தவர் அனைவரும் பலன் பெற்று கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால் நீங்களும் பலன் பெறுங்கள், மற்றவர்களையும் பலன் பெற வையுங்கள். என்றும் தொடர்ந்து பகுதிகள் வந்து கொண்டே இருக்கும். இதை நன்றாக கேளுங்கள், நன்றாக படியுங்கள், நன்றாக பகிருங்கள். வாங்க ஜோதிடம் பார்க்கணுமென்றால் நண்பர்களை அழைத்து வாருங்கள், உற்றார் உறவினர்களை அழைத்து வாருங்கள். தெள்ள தெளிவாக கணித்து தரப்படும். வாங்க, வாழ்க வளமுடன். இன்றைக்கு சர்வ ஏகாதேசி. இந்த ஏகாதசி நல்ல நாளில் புஜங்கத்தினுடைய இதுகளை ஆரம்பித்துள்ளோம். நன்றாக இருக்கும். அனைவருடைய வாழ்க்கையும் இந்த ஆண்டு பிரகாசமாக இருந்து உங்கள் வாழ்வில் மலர்கள் மலர்ந்து மகிமை உங்க பொக்கிசம் பெருக எல்லாம் அல்ல இறைவனின் திருவடி கமல மலர்பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். இந்த சர்வ ஏகாதசி இந்த நல்ல நாளில், இந்த அடுத்த மாதம் சர்வ ஏகாதசி பரவுவதற்குள் அனைவரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் இதை தினசரி கேளுங்கள், தினசரி பகிருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலை என்றால் பண்ணிக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்த்துக்கள்.